சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும்? டைரக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சான்ஸ் கேட்க வந்தேன் சார். உள்ள வா. சார், டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்கல? உனக்கு கதை எழுத தெரியுமா? தெரியும் சார். வசனம் எழுத தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டு எழுத தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லாவே தெரியும் சார். என்ன சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டா விட்டு கேட்டா விட்டு. என்னம்மா? போய் தேவி கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. எதுக்கு வர சொன்னேன்? இங்க பாரு தேவி, இன்னைக்கு சூப்பரண்டன் 1 மணி நேரம் லேட்டா தான் வருவார். அவுட் சைட் கால் எதுவும் வராது. இதோ பார், இது ஏவிஎம் நம்பர், இது பிரசாத், இது வாகினி. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரா? ஏய், கதவசனம் எழுதுற டைரக்டர் ஆகுறேன்னு சொல்லுவேன். அங்க போயிருக்காரு. நீ ட்ரை பண்ணு. ஹலோ, ஏவிஎம் ஸ்டுடியோவா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன். அங்க ரவி இருக்காரா? ரவியா? ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 20 நாளைக்கு முன்னால? ஆமா. கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகுறேன்னு வந்தாரா? ஆமாங்க. போன வைமா கீழே. என்னடி வச்சு? போன வச்சுட்டாங்க. அப்ப வாயினுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ வாகினி. சார், அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? கதையில எழுதுவார் அவரா? ஆமா, அவரேதான். ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் அவரோட சம்சாரம் பேசுறேன். ஓ, சம்சாரமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். அவர் அங்கதான் இருக்காரா? நான் அப்பவே சொன்ன பத்தியா? என்ன வந்துட்டாரா? கூப்பிட ஆள் போயிருக்கு. சரி, நீ பேசிட்டு நான் போய் முன்னாள் நின்று யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவி தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இது பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும் போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும். இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்படி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியும் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொன்னிட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போனக்கிற. சார், சார், நான் ஒரு கதாசிரியன். வெளியில கேட்டேன், உங்களை பார்த்து சொன்னாங்க. என் பேர் ரவி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். வெளியில வா.
ரவி எனக்கூடிய பெயர் நாமத்துக்கு ராசி எப்படி இருக்குன்னு ஒரு ஜோசியம் ஒண்ணு பார்த்து சொல்லு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல முறையில முடியுமா, எண்ணியது நடைபெறுமான்னு பார்த்து சொல்லணும். ரவி அவர்களுடைய பெயரு ராசி எப்படி இருக்குன்னு பாரு. படிக்கலாமா, வலிக்குமா, இல்ல இந்த ஜோசியம் இது நீ எடுத்தது? ஆமா, நீ எம்ஜிஆர் படம் பாப்பியா, சிவாஜி படம், ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம் பாப்பியா? அப்படின்னா சகலகலா வல்லவல்ல கமலஹாசன் டான்ஸ் ஆடினாராமே, டிஸ்கோ டான்ஸ், அது எப்படிமா? இப்படித்தானா? ரைட், அப்ப இதை படிக்கட்டுமா? தேங்க்யூ, உள்ள போய். ரவி எனக்கூடிய பெயருக்கு கிடைத்தது கிளி. எடுத்ததை பார்க்கும் பொழுது ராதையும் கண்ணனுமா கிடைத்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன் கிடைத்திருப்பதனால ராசி நல்லதை தரும்னு சொல்லலாம். ஆனா கடந்த காலங்கள்ல இவருடைய ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய அம்சமா அமையல. காரணம், ஜென்ம ராசியில சனி அமர்ந்திருந்தான். சனி மாறினா இனி சங்கடங்கள்லாம் மாறும்னு சொல்லலாம். 31 தினங்கள் போனா நல்லது கொடுக்கும். இருந்தாலும் சனீஸ்வரன் கோவிலை சுத்தி வர சொல்லுங்க, நல்லது உண்டு கெட்டதில்லைன்னு சொல்லுங்க. நலம். சபாஷ். யாருங்க பாரதி? எஸ், கம் ஆன். காசை போட்டீங்க, பேர் சொல்லுங்க சார். தேவிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுப்பா. இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்துருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐயோ, என்ன சொன்ன? வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. சொன்னேன்ல? ஆமா, அப்புறம் என்ன இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல, செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா? ஓடுமா? ஓடுனாலும் ஓடி இருக்கு. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன் முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பையன் உனக்கு முடி வேறையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா, சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறியே. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கான்னு பார்த்து வந்து சொல்லு. போ. சரிங்க. ஆமா, ஆமா. சார், கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார். தலையை சீவிக்கிறேன். அந்த லா போற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. இவ்வளவு அடிபட்டு எனக்கு மாதிரி பாக்குற உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர்.